ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி. எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நல்லா பெருசாக கனமாக 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 2 ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. ரொம்பவே தோல் சீவ வேண்டாம், அந்த பச்சை கலர் தெரியாமல் இருந்தால் போதும். நம்ம எல்லாருடைய வீட்லையும் இந்த மாதிரி பிளேடு வச்சுருப்போம். இந்த பிளேடை வச்சு கூட நம்ம வாழைக்காய் சீவிக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி பிளேடு கூட கடைகளில் நிறைய பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் வாழைக்காய் சீவும் போது ரொம்ப மெலிசாக வரும். இந்த பிளேடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாழைக்காய்னாலும் டக்கு டக்குன்னு சீவி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மெலிசாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. ஒரு வாழைக்காய்க்கு எவ்வளோ சீவல் வந்திருக்குன்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி போடுறீங்கன்னா இந்த பிளேடு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து பஜ்ஜி மாவு பண்ணுறதுக்கு கடலை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1/2 கப், வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், அப்போ தான் பஜ்ஜி உங்களுக்கு உப்பி வரும். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஐட்டமாக இருக்கிறதுனால நெஞ்சரிச்சல் இருக்கக்கூடாது, ஜீரண பிரச்சனை இருக்கக்கூடாதுனால இது சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையான அளவு நம்ம சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டிங்கன்னா குட்டி குட்டி கட்டிகள் ஏற்படாமல் பார்த்துக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி உங்களுக்கு மொறுமொறுப்பாக வராது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்கும். ஸோ பார்த்து தண்ணி அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த மாவு அளவு வந்து 2 வாழைக்காய்க்கு உண்டான மாவளவு. ஒரு வாழைக்காய் நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு அளவு வந்து 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு. எண்ணெய் நல்ல சூடு ஏறினதுக்கு அப்புறமா வாழைக்காயை மாவுல முக்கி பஜ்ஜி பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்ல சூடு ஏறினதுக்கு அப்புறம் நீங்க போட்டாதான் பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு வரும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். எண்ணெயில போடும்போது ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஒரே கலர்ல வர அளவுக்கு ஃபிளிப் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அம்மா 2 வாழைக்காய் எடுத்ததுனால இவ்வளோ பஜ்ஜி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். 2 வாழைக்காய் எடுத்திங்கன்னா இந்த மாவு கரெக்டாக தான் இருக்கும். சில நேரங்களில் மாவு உங்களுக்கு மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கையும் பல்லாரி, அதாவது பெரிய வெங்காயம், இது 2ஐயும் வட்ட வட்டமாக கட் பண்ணி இந்த மாவில் முக்கி நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பொன்னிறத்துக்கு நல்ல மொறுமொறுன்னு பஜ்ஜி வந்திருக்கு. வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காயை பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காம நம்மளுக்கு வந்திருக்கு. சூடான மொறுமொறு டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. டீ கடை வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டு சைடில் டீ இல்லாமல் எப்படிங்க? நல்ல சூடான மசாலா டீ ரெடி. பஜ்ஜி சாப்பிட்ட உடனே சூட நம்ம டீ குடிச்சாதாங்க நம்மளுக்கு அப்படி திருப்தியாக இருக்கும். இந்த மசாலா டீ ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். பஜ்ஜிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கான ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணலாம். ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.